மே 4ஆம் தேதி வெளியாக போற தேர்தல் முடிவுகள். அதுக்கு முன்னாடியே அகில இந்திய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்காரு விஜய். தமிழக வெற்றி கழகத்தோட வரவு தமிழக அரசியல்ல எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. டெல்லி பாதுகாப்பு படை வீரர் ஒருத்தருக்கு தமிழக அரசியல் மீது என்ன அக்கறை? சினிமா ரசிகர் அல்லாத ஒரு விவசாயி ஏன் விஜய் ஆதரிக்காரு? தொழில்முறை ஜாம்பவான் ஸ்ரீதர் வேம்புவோட சுவாரஸ்யமான ட்வீட் மற்றும் முன்னணி அரசியல் தலைவர்களோட கணிப்புகள் எதை உணர்த்தது? ஜோகோ நிறுவனர் மற்றும் தலைமை விஞ்ஞானியாக இருக்கிற ஸ்ரீதர் வேம்பு தமிழ்நாடு அரசியல்ல நடிகர் விஜயோட வளர்ச்சியை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்த ட்விட்டர்ல பகிர்ந்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டை தாண்டியும் விஜயோட செல்வாக்கு எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத தன்னோட ட்வீட் வாயிலாக ஸ்ரீதர் வேம்பு விளக்கியிருக்காரு. டெல்லி விமான நிலையத்துல பாதுகாப்பு சோதனையின் போது ஒடிசாவை சேர்ந்த ஒரு பாதுகாவலர் ஸ்ரீதர் வேம்புவோட உடைய பார்த்துட்டு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து, சார் விஜய் இந்த முறை ஜெயிப்பாரா அப்படிங்கிறத கேட்டதாக ஸ்ரீதர் வேம்பு தன்னோட ட்வீட்ல விஜயோட பெயரும் அவரோட அரசியல் வருகையும் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலத்திலையும் பிற மாநிலத்தவர்கள் மத்தியிலையும் பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் வேம்புவோட சொந்த ஊரான மத்தளம்பாறையில 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி அவர்கிட்ட விஜய் நம்மளோட பூத்ல ஆச்சரியம் ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொன்னதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. சினிமா ரசிகராக இல்லாத அந்த விவசாயி முன்னாடி அண்ணாமலைக்கு தொண்டராக இருந்தவர் அப்படிங்கிறதையும் ஸ்ரீதர் வேம்பு தெரிவிச்சிருக்காரு. துக்ளக் பகுப்பாய்வு சமீபத்துல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல விஜயோட அரசியல் வருகை வெறும் சினிமா அல்லது கிளாமர் என்று ஒதுக்கிவிட முடியாது அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்திருக்காரு. பல்வேறு தரப்பு மக்களும் மாற்றத்துக்கான நம்பிக்கையா விஜய் மீது வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்ரீதர் வேம்பு சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயோட அரசியல் வருகையை ஒரு முக்கியமான மாற்றமாகவே பார்க்கிறாரு. ஒரு பேட்டியில விஜய் ஒரு திரையரங்கு நாயகன் மட்டும் இல்ல, அரசியல்லையும் அவர் இளைஞர்களோட வாக்குகளை பெரிய அளவுல கவர்வாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக பாரம்பரிய கட்சிகளால ஈர்க்கப்படாத ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் சாய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக அவரு கணிச்சிருந்தாரு. மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் விஜயோட அரசியல் நகர்வுகளை பாராட்டியிருந்தாரு. தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தி உருவாவதை வரவேற்கணும், விஜயோட அரசியல் பிரவேசம் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருந்தாரு. அவரோட வருகை ஒரு வெற்றிடத்தை நிரப்புமா அப்படிங்கிறத தாண்டி மக்களோட விருப்பமா அது மாறி இருக்கிறத அவர் சுட்டிக்காட்டியிருந்தாரு. 3 கட்சி போட்டி நிலவும் சூழல்ல புதிய கட்சி எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸிட் போல் முடிவுகள் நம்ப முடியாது அப்படிங்கிறத ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அமைப்பு ரீதியான வலிமை மற்றும் பண பலத்தின் காரணமா திமுக அல்லது அதிமுகல ஒன்று வெற்றி பெறும் அப்படிங்கிறதே தான் நம்புறதா அவர் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய தன்னோட தம்பி என்று உரிமையோட அழைச்சி அவரு அரசியலுக்கு வந்ததை வரவேற்றிருந்தாரு. விஜய் போன்ற செல்வாக்குள்ள நபர்கள் களத்துக்கு வர்றது ஊழல் அரசியலுக்கு எதிரான ஒரு போராக அமையும் அப்படிங்கிறது அவரோட ஒரு பிரச்சாரத்துல குறிப்பிட்டிருந்த ஒண்ணு. கொள்கை ரீதியா மாறுபட்டாலும் விஜயோட நேர்மையான அணுகுமுறைய அவர் பலமுறை நேர்மறையாக பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விஜய் பெரும் வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழக அரசியல்ல போக்கே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோட அரசியல் வருகை வெறும் சினிமா புகழ மட்டும் நம்பி இல்ல, அது ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளதாக அவர் அங்கீகரிச்சிருக்காரு. ஆனாலும் இவ்வளவு குறுகிய காலத்துல விஜயோட அரசியல் செல்வாக்கு உயர்வு மிகவும் பாராட்டுக்குரியது அப்படிங்கிறது ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்கிற ஒண்ணு. ஸ்ரீதர் வேம்பு போன்ற தொழில்துறை பிரமுகர்கள் விஜயோட அரசியல் பயணத்தை கவனமாக கவனிச்சு வர்றது தமிழ்நாடு அரசியல்ல நடக்கிற மாற்றத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மள யோசிக்க வைக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்க நிலையில அரசியல் களம் முன்ன எப்போதுமே இல்லாத அளவுக்கு பெரும் பரபரப்பு மற்றும் எதிர்பார்ப்புல திளைத்திருக்கு. அனைத்து கட்சிகளும் இறுதி முடிவுகளுக்காக காத்திருக்கிற நிலையில யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜயோட நடவடிக்கைகள் அரசியல் மற்றும் திரைத்துறையினரிடையே பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு.
திரைத்துறையை தாண்டி பல்வேறு சமூக ஆர்வலர்களும் விஜயோட தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கிற சமூக பணிகளை பாராட்டி வராங்க. குறிப்பா மாணவர்களுக்கு வழங்கப்படுற கல்வி விருதுகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வலுவாக உருவாக்கி இருக்கிறதா கருதுறாங்க. விஜயோட தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய் உறுதியா இருக்கிறாரு. அவரோட தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியிலையும் இந்த நம்பிக்கை ரொம்பவே வலுவா இருக்குது. ஆனா தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னாடியே அவர் தன்னோட அடுத்த திரைப்படத்திற்கான பணிகளை தீவிரமா எடுத்து வர்றதா தகவல்கள் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது விஜய் தரப்புல இருந்து உறுதி செய்யப்படல. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு விஜயோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தமிழக அரசியல் வரலாற்றுல பல மாற்றங்கள் திரைத்துறையில இருந்தே தொடங்குது. அந்த வரிசையில நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கு. ஸ்ரீதர் வேம்புவோட அனுபவங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா உணர்த்துது. விஜயோட அரசியல் அப்படிங்கிறது வெறும் சினிமா ரசிகர்களை மட்டும் உள்ளடக்குனது கிடையாது. அது சாமானிய விவசாயில இருந்து டெல்லியில இருக்கிற பாதுகாப்பு படை வீரர் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பை விதைச்சிருக்கு. வாக்கு கணிப்புகளும் எக்ஸிட் போல்களும் பலவிதமான முடிவுகளை சொல்லலாம். திமுக, அதிமுக போன்ற அரை நூற்றாண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சிகளோட கட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்றம் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பி விஜய்க்கு பின்னாடி அணிவகுக்கிற இளைஞர்கள் பட்டாளத்தையும் பெண்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது. தன்னோட அடுத்த பட வேலைகள்ல விஜய் மும்முரமா இருப்பதாக தகவல்கள் வந்தா கூட அவரோட கவனம் முழுவதும் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கிற அந்த அரசியல் முடிவுகளின் மீதுதான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்றைய தினம் வெளியாக போற முடிவுகள் விஜய ஒரு முழு நேர மக்கள் தலைவராக அங்கீகரிக்குமா அல்லது தமிழக அரசியல் களம் இன்னும் சில காலம் காத்திருக்க சொல்லுமா? Subscribe to One India and never miss an update.